ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் புக்கில் உள்ள பாக்ஸ் டேட்டா தான் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவருடைய புள்ளின் இதழ்கள்ங்கிற நூல் உலக புகழ் பெற்றது. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புல்லுக்கு வால் இருக்கும். அடுத்து பல்லுங்கிறது 96 வகையான சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலத்திப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் இதை என்னன்னு சொல்லுது அப்படின்னா புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது. ஓகேவா. அடுத்து திருமலை முருகன் பல்லு கூறும் நில்வகைகள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாதது எதுலையாவது கொடுத்து கேட்கலாம். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிடுங்க. ஒரு சிலது நான் ஷார்ட்கட்டாகவும் சொல்கிறேன். பைங்குழலால் குழலி, சீதாபோகம் சீதா, ரங்கஞ்சம்பா ரங்கம்மாள், இந்த மாதிரி பெண்கள் பேராக இருக்குது இந்த நெல்லுக்கு. அடுத்து மணல்வாரி மணலில் தான் விளையும். அதிக்ராதி அத்திப்பழம் போல் இருக்கும். அரிக்ராவி ராவி நதிக்கரையில் விளையும். முத்து வெள்ளை முத்து போல் இருக்கும் வெள்ளையா. புழுகு சம்பா புழுதியில் விளையும். சொறி குரம்பை சொறி போல இருக்கும். புத்தன் வாரி அதை வாரி வாரி அள்ளலாம். சிறைமீட்டான் கருங்கூரை சூறைக்காற்று அள்ளிட்டு போயிடும். பூம்பாலை பூ போல இருக்கும். குற்றாலன் குற்றால அருவிக்கிட்ட விளையும். அடுத்து பார் கடுக்கன் கடுக்கன் போல இருக்கு. கற்பூர பாலை கற்பூரம் போல இருக்கு. காடை கழுத்தன் காடை போல இருக்கு. மிளகு போல இருக்கு. பனை போல இருக்கு. மிளகு சம்பா பனைமுகத்தன். ஓகேவா, இந்த மாதிரி மேலோட்டமாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பொருந்தாத எதுவும் கேட்கும்போது பார்த்து அடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். இதுவும் ஏதாவது பொருந்தாததில் கொடுத்து கேட்கலாம். இதையும் மேலோட்டமாக ரீட் அவுட் பண்ணிக்கிடுங்க. ஒரு சிலது பார்த்தாவே உங்களுக்கு யானைங்கிறது தெரியும், ஒரு சிலது தெரியாது. அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கரி அப்படிங்கிறது யானை கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றது பார்க்கலாம். அஞ்சனாவதி. அஞ்சனாவதி அப்படின்னா யானையை பார்த்தாவே நம்ம அஞ்சுவோம், பயப்படுவோம். அதான் அஞ்சுவோங்கிறது அஞ்சனாவதி. அஞ்சனம் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை. அதாவது இது அத்தி மரம், அரச மரம், அல்லிப்பூ, இதெல்லாம் என்ன பண்ணிடும், ஒடிச்சு தள்ளிடும். இதெல்லாம் நம்ம பார்த்த அனுபவம் தான். ஓகேவா. அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன். அத்தி மரம், அரச மரம், அல்லிப்பூ, இதெல்லாம் ஒடிச்சு தள்ளிடும். இதை நமக்கு பார்த்த அனுபவம். ஆணை. இபம், இரதி. அதாவது அந்த பாகனை கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த பாகனை என்ன பண்ணிடும், கொன்னுரும். பாவம், இறந்துருவான். அதான் பாவம். இபம், இறந்துருவான். இரதி. குஞ்சரம், வல்விலங்கு, வலிமையான விலங்கு, வல்விலங்கு. கரி, அஞ்சனம். அடுத்து பாருங்க, ஒரு கலித்தொகை பாடல் வரி கொடுத்துருக்காங்க. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. அதாவது கலித்தொகை இது எப்படின்னா, கால்வரை கா கலித்தொகை, கடுங்களிற்று க கலித்தொகை. காவிலே ரைமிங்காக வர்றதுனால இதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், கேவிடி காம்ப்ளெக்ஸ். அதாவது கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்கள்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கேவிடி கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம். அதை கேவிடி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவரால் புறநானூறு தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆன் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி போப்பு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னா, புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நீங்கள் ஜி போப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லாங் லைனாக வந்தது அப்படின்னா அது எல்ஹார்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புறநானூரை உ.வே. சாமிநாதர் 1894ஆம் ஆண்டு முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். புறநானூறு, நானூறுன்னு வருதா, அப்போ 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலித்தொகையில் ஏறுதழுவுதல். இது ஒரு கலித்தொகை பாடல். இந்த பாடலை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம நார்மலாகவே ஏறுதழுவுதல் மாடு ஜல்லிக்கட்டு நம்ம ஜல்லிக்கட்டில் சேர்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு துணிச்சல் வேணும். என்ன அப்படின்னா, அந்த மாடு முட்டி கொள்றதுக்கு கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அஞ்சாமல் நம்மளை கொலை செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதில் அஞ்சாமல் ஜல்லிக்கட்டில் சேர்றோம். அதில் உயிர் திறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லேற்று, நம்மளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சார் கொலை, அந்த கொலைக்கு நம்ம அஞ்சலை. நெஞ்சிலார், தைரியத்தோட உயிர் திறக்கிறதுக்கு கூட, உயிர் திறக்கிறது கூட நம்ம துணிஞ்சு போய் சேர்றோம். ஆயமகள் அப்படிங்கிற இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு கலித்தொகைன்னு போட்டுடலாம்.
அடுத்து வந்து குறுநாவல். குறுநாவல்ங்கிறது சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம். இது வந்து சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை. அதான் வந்து குறும்புதினம். இதனை குறுநாவல்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து அறத்துப்பால் 38 அதிகாரம். இயல் வந்து 4. அதில் வந்து என்னென்ன இயல்கள், அந்த இயலில் வந்து எத்தனை அதிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிரவியல்னா 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாயிரவியல் 4 அதிகாரங்கள்னா பாயிரவியல் பாய்க்கு வந்து 4 மூளை இருக்கும். அடுத்து இல்லறவியல் 20. ஒரு இல்லறம் நடத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 20 நபர்கள் இருப்பாங்க. இப்போல்லாம் 4 நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து 20 நபர்கள் இருப்பாங்க. துறவரவியல் அப்படின்னா ஒரு நபர் வந்து துறவரம் போடுறதுக்கு 3 பட்டையை போட்டுக்கிட்டு துறவரம் போட்டுருவாங்க. அதான் 13. ஊழியல்னா குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி ஒருத்தர் மட்டுமே தான் வந்து ஊழியம் செய்கிறாங்க. அடுத்து பொருட்பால். பொருட்பாலுங்கிறது 70 அதிகாரம், 3 இயல். அதில் வந்து அரசியல் வந்து 25 அதிகாரம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரசியலில் சேரணும் ஒரு நபர்னா அவருக்கு 25 வயது நிரம்பியிருக்கணும். அடுத்து அமைச்சியல்னா 32. அமைச்சியல்னா அம்பேத்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து விதி 32 இதே மற்றும் ஆன்மான்னு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒளிபியல். ஒளிபியலுங்கிறதும் துறவரவியலும் வந்து 13. அதாவது ஒருத்தவங்க வந்து துறவரம் போகணும்னா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு தான் வந்து துறவரத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரம், 2 இயல். களவியல் வந்து 7, கற்பியல் 18. அடுத்து கல்வியின் சிறப்பு வந்து துணையாய் வருவது தூய நற்கல்வி. நமக்கு வந்து கல்வி தான் துணை அப்படிங்கிறது ஒரு மந்திரமாக இருக்கும். அதான் வந்து திருமந்திரம். கல்வி அழகே அழகு நாலடியார். இளமையில் கல் ஔவையார். கணக்காயருங்கிறது எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டு கணக்கும் கற்பிப்பவர் தான் வந்து கணக்காயர். ஆசிரியருங்கிறது பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட 3 வகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களையும் கற்பிப்போர் தான் வந்து ஆசிரியர். குறவர் அப்படின்னா சமய நூலும் தத்துவ நூலும் வந்து கற்பிப்போரை வந்து குறவர்னு சொல்கிறாங்க. பள்ளிகள் வந்து கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்குவன. மன்றங்கிறது கற்ற வித்தைகளை அரங்கேற்றம் இடமாக திகழ்ந்தது. அடுத்து சான்றோர் அவை செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. அடுத்து தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 24 வந்து பணியாளர் தேர்வு வாரியம், 26 பொதுக்கல்வி வாரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 5 சப்ஜெக்டையும் நல்லா படித்தாதான் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அடுத்து 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்டார். அதாவது நாட்டில் 4 பக்கமும் வந்து கல்வித்துறை நிறுவி அதுக்கு வந்து இயக்குனர் வந்து நிறுவனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இந்த சென்னை பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். அடுத்து 1859 வந்து இது கிண்டியில் பொறியியல் கல்லூரி வளர்ச்சி அடைந்தது. அதாவது வந்து 57 சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. 59 கிண்டியில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. இடைநிலைங்கிறது நான் 10வது படிக்கும்போது இடைநிலை கல்வி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1911 நான் 11வது படிக்கும்போது பொது தேர்வு நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்து விட்டால் நல்லது. இது எதில் இருக்குது அப்படின்னா பாரதியார் கட்டுரைகள். அடுத்து பாருங்க, பாரதியார் இறக்கும் பொழுதும் இதழாளராகவே இறந்தார். இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு தூங்கச் செல்லும் முன்பு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார். இது மாதிரி பாரதியை பற்றி நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் சொல்லியிருக்கிறார். அடுத்து உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சாமுவேல் பெப்பிசு. அதே சமயம் வந்து இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஆனந்தரங்கர். அடுத்து வ.வே. சுப்பிரமணியர். அவர் வந்து
ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாசையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வாவே சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, ஆனந்தரங்கர் பற்றிய நூல்கள் சில. ஆனந்தரங்கன் கோவை அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய தேசிகர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ், அது புலவரேறு அரிமதி தென்னகன் எழுதியிருக்கிறாரு. அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதியிருக்கிறாரு. இந்த வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதிய நூல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன். இவர் தஞ்சை பெரிய கோவிலை 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டினாராம். இது 2010 1000ஆவது ஆண்டு நிறைவடைந்தது. அடுத்து கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடரிகா ஒன்ஸ் லீவிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து பிரெஸ்கோ ஓவியங்கள். பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு என்னன்னு பேர் அப்படின்னா புதுமைன்னு பொருள். இது எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசலில் காணப்படுது. பிரெஸ்கோ ஓவியங்கள்னா என்ன அப்படின்னா, சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயறதுக்கு முன்னாடி வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் தான் பிரெஸ்கோ ஓவியங்கள்ங்கிறது. அடுத்தது சாழல் அப்படிங்கிறது என்னன்னா, பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு தான். அதே மாதிரி இறைவன் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்குவது என்ன அப்படின்னா திருச்சாழல். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் இதை வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ரெண்டே கான்செப்ட். சாழல்ங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டு, இறைவனுடைய செயல்களையும் உண்மைகளையும் விளக்குவது திருச்சாழல். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்து தேவாரத்தில் 23 பண்களில் பாடல்கள் உள்ளன. தேவாரத்தில் இல்லாமல் திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் என்னென்ன அப்படின்னா நைவலம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் ஆகியவை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது பொருந்தாதத்தில் கேட்கலாம். அடுத்து சாளரபாணி என்ற பண் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகிறதாம். கேட்கலாம். சாளரபாணி எதில் காணப்படுதுன்னா 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, பரிபாடலில் நோதிரம், பாலையாழ், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுகின்றன. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது திவ்ய பிரபந்தத்தில் என்னென்ன பண்கள்னு. இப்போ இதில் பரிபாடலில் 3 பண்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் இதையும் கொடுத்து கூட பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். இப்போ இது எப்படி, இதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடலில் நோதிரம், பாலையாழ், காந்தாரம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோதிரம், பால், காந்தம், இது 3 பரிபாடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோதிரம், பால், காந்தம் 3 பரிபாடல். அடுத்து காரைக்கால் அம்மையார் நட்டபாடையிலும் இந்தளத்திலும் பாடியுள்ளார். காரைக்கால் அம்மையார் நட்டபாடையிலும் இந்தளத்திலும் பாடியுள்ளார். அடுத்து அட்டமா சித்திகள். அனிமா, அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல். அனிமா, அணு ரைமிங்காக வரும். அடுத்து மகிமா, வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். மல்லிகைப்பூ ஞாபகம் வச்சுக்கலாம், மல்லிகைப்பூ விரிந்து படரும். அடுத்து லகிமா, காற்றில் மிதக்கும் ஆற்றல். காற்று லகலகன்னு அடிக்கும். அடுத்து கரிமா, எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல். கரியை எங்கும் பூசி வச்சிருக்க. அடுத்து பிராகாமியம், இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். அதாவது நமக்கு பிராணவாயு இயற்கையாகவே கிடைக்கணும், இல்லைன்னா செயற்கையான பிராணவாயு தான் செலுத்தணும். அடுத்து ஈசத்துவம், படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். சத்து இருந்தால் தான் படைக்கலாம், அடக்கலாம். அடுத்து வசித்துவம், உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். உலகத்தையே அடக்கணும் அப்படின்னா அவங்கள வசியம் பண்ணால் மட்டும்தான் அடக்க முடியும், அதான் வசித்துவம். அடுத்து காமா வசாயித்துவம், விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். விரும்பியதை முடிக்கிறதுக்கு இது என்னமோ காமா வசான்னு இருக்குது, இது எங்கே விரும்பியதை முடிக்கிறது. ஓகே. அடுத்து தமிழ் நாடக இலக்கண நூல்கள் சிலன்னு சொல்லிட்டு 10 நாடக நூல் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுவும் ஏதாவது பொருந்தாததில் கொடுத்து கேட்டாலும் கேட்டுருவாங்க. அகத்தியம், குணநூல், கூத்தநூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, செய்ற்றியம், முறுவல், மதிவானார் நாடக இலக்கண நூல், நாடகவியல்.
இது ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா வந்து மைண்டில் ஏறிடும். தமிழ் நாடக இலக்கண நூல்கள்: அகத்தியம், குணநூல், கூத்தநூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, செய்ற்றியம், முறுவல், மதிவாணனார் நாடக இலக்கண நூல், நாடகவியல். அடுத்து நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாதமி விருது, அடுத்து இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேட் கலைஞர், அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், அடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம். அடுத்து திரிகடுகம் நூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையிலா அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல். இதில் வந்து திரிகடுகனாவே மூன்று விஷயங்களை சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா கணக்காயர், மூத்தோர், அயலிருப்பு இம்மூன்றையும் வந்து குறிப்பிடுவதனால இது வந்து திரிகடுகம். அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th பாக்ஸ் டேட்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஷார்ட்கட்டெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் வந்து 12th பாக்ஸ் டேட்டா வந்து வித் ஷார்ட்கட்டோடு வரேன். ஓகே, நன்றி. இந்த ஷார்ட்கட் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா, உங்களுக்கு மைண்டில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.